அடுத்தது உனக்கு தான் நினைக்கிறேன். நான் பூஜா உன் சாரீஸே வந்துன்னு இருக்குது. அழகான இந்த டிசைன்ஸ் வருது. ஆமாப்பா, டபுள் ஷேட்ப்பா. ரெட்டுங்க. சொல்லுடா, ரெட்டுங்க சுலபமா வருதான்னு பாருங்க. நல்லா இருக்கு, அருமையா வருது பாருங்க. செமி சில்க் இல்லையா? ஆமா. ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆமா, நிம்மதியா சாமி கும்பிட்டு வந்து வயிறு திருப்தியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறமா தீபாவளிக்காக நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? செமி சில்க் சாரீஸ். தீபாவளி இருக்குது, ஏன்னா இந்த பிளவுஸ்லாம் தைக்க கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடும் இல்லையா? அதனால வந்து முன்னாடியே வாங்கியாச்சு. வாங்க, நம்ம இந்த சாரீஸ்லாம் எங்க இருந்து வாங்கியிருக்கோம் சொல்லுங்க? லக்ஷயா சில்க்ஸ், காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸ்ல இருந்தா வாங்கியிருக்கோம். வாங்க அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். பார்த்துடலாம் வாங்க. இந்த புடவையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கட்டி அழகு பார்த்து அதெல்லாம் நல்லா அனுபவிக்கணும்னா என்ன நம்ம எப்படி இருக்கணும்? தேவதை மாதிரி இருப்போமா? ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த அனுபவிக்கணும்னா எப்படி இருக்கணும் கேக்குறேன். எப்படி இருக்கணும்? நம்ம ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சேலைகளை கூட கட்டுறதுக்கு நமக்கு தெம்பு வேணும். சரியா? வாங்கி பீரோல வச்சுட்டா மட்டும் பத்தாது. அதனால என்ன பண்ணோம், நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால உடம்ப பாத்துக்கணும். சரியா? அவங்கவுங்க உடம்ப செல்ஃப் கேர் எடுத்துக்கணும். இன்னைக்கு யாருமே செல்ஃப் கேர் எடுக்கிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு மட்டுமே நான் சொல்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது செய்து தந்தாலும் குறை சொல்றீங்களே, சாப்பிட மாட்டீங்களே. எனக்குலாம் இந்த மாதிரி எனக்குலாம் யாராவது ஒருத்தர் 3 வேளையும் என்ன நல்லா கவனிச்சாங்கன்னு வச்சுக்கியா, அவங்க காலில் விழுந்து தெய்வமே அப்படின்னு இருப்பேன். ஏன்னா இத்தனை வருஷமாவும் அப்படித்தானே போயிட்டு இருக்குது. உடம்பு நல்லதுக்காக செஞ்சு தந்தா ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதுக்கு தான் சொல்ல வரேன். இதெல்லாம் அழகு பார்க்கணும்னா நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஓகேவா? பூமர் அட்வைஸ் கைஸ் கேட்டுக்கோங்க. பூமர் அட்வைஸ்லாம் இல்லை, உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் காசு பணம் போட்டு வாங்குறோம். வாங்கினதை நம்ம கட்டி அனுபவிக்கணும்னா ஹெல்த்தியா இருக்கணும். வாங்கி பீரோல வச்சுட்டு படுத்துக்கிட்டே எப்படி முடியாதுல்ல? அதனால வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் பேசினது போதும், என்னால பிரிக்க முடியல. காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு வந்திருக்கு. எவ்வளவு சேஃபா வந்திருக்குன்னு பாருங்க. உண்மையாவே பயங்கர சேஃப்டியா பண்ணிக்கிறாங்க காய்ஸ். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா, சூப்பரா நீட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம gift கொடுக்க போறோம்னா போட்டு கூட கொடுத்துடலாம் போல. இது பையும் அனுப்பிச்சிருக்காங்க. இங்க பாருங்க. அம்மாக்கு சாரி விட இந்த பை தான் முக்கியம். ஆமா, ஜஸ்ட் இந்தியன் மாம் திங்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு பை வந்துருச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து முதல் சாரி எடுக்கலாமா? இருங்க, மொத்தமா எடுத்துருவோம் வெளியே. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பல்காக சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம், நீங்கள் டேரெக்டாக காஞ்சிபுரம் போய் இறங்கிட்டிங்கன்னா போதும், நம்ம லக்ஷயா சில்க்ஸில் எடுத்துக்கலாம். ஏன்னா சாரீஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும், அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டியும் இருக்கும். ஃபங்க்ஷன் நெருங்கிடுச்சு, காஞ்சிபுரம் போயிட்டு எங்களால் வாங்க முடியலனாலும் அவங்க வீடியோ கால் மூலயமா நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். லக்ஷயா சில்க்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. புது புது கலெக்ஷன்ஸ் வர உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் 2 lakh + கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சாரீஸோட ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு பத்தாது, வீடியோ கால் மூலயமாவும் நான் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அல்லது நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். சாரீஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிள் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரிலேயே கொடுத்துட்டு வராங்க. காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸ்லேருந்து மொத்தம் நம்ம 5 சாரீஸ் வாங்கியிருக்கோம். செமி சில்க் சாரீஸ் தான். ஓகே, ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாமே. என் கையில் இருக்கிறது முடிப்போமா? இந்த சாரீஸ்லாம் நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீடியோ காலில் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன நம்ம அதாவது கலர் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ உண்மையாக எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? எதை ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட்? என் கையில் இருக்கிறத ஓப்பன் பண்ணுவோம். என் கையில் இருக்கிறத ஓப்பன் என் கையில் இல்லைமா? இப்போ வந்து பண்ண ரீசன் என்னன்னா, இவ்வளோ வேலைகள் போயிட்டு இருக்குது. கிரக பிரவேசம், அதுக்கு அதை முடிச்சு அடுத்தது இன்டீரியர் ஒர்க் போகுது. இன்னும் வீடு ஃபுல்லா முடியல, அதுலயே பயங்கர டென்ஷனா இருக்குது. இதுல நம்ம தீபாவளியும் சிறப்பா கொண்டாடியே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ வேலையிலயும் வீடியோ கால் பண்ணி இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். கூடவே சஷ்டி விரதம் வேற இருக்க போறோம் இந்த வருஷம். சோ அதுக்கும் நம்ம கட்டிக்கலாம் இல்லையா? அதனால தான் நாங்க 5 சாரீஸா வாங்கிட்டோம். சஷ்டி விரதம் வந்து இருப்போம் வீட்ல. ஜெய் சொன்னா ஆரம்பத்துல இருந்தே இப்ப இருக்கலாம்னு சொன்னான். நான் சொன்னேன் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் வருஷம் போன வருஷமே சொல்லியிருக்கோம், இந்த 6 நாள் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு தொடங்குதுன்னா புதன்கிழமை தொடங்குது, திங்கக்கிழமை முடியுது. டேட்டு கூட நான் பார்த்து வச்சுட்டேன். 22ஆம் தேதி தொடங்குது, 27 முடியுது நவம்பர்.
எல்லாம் நவம்பர் அக்டோபர் இதெல்லாம் பார்த்து வச்சாச்சு. முருகனை சஷ்டி எதிர்பார்த்து காத்திருக்கோம். அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது தினமும் ஒரு புடவை கூட நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போவே எடுத்து ப்ளவுஸ் எல்லாம் தச்சு வச்சுட்டா தான் நம்ம போட்டுக்க முடியும். ப்ரிப்பராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, நம்ம நேரில் போய் ஒரு வாட்டி கண்டிப்பாக லக்ஷயா சில்க்ஸ் நாங்கள் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ கால் பண்ணுவாங்க. அதில் பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நிஜமாவே சொல்ல நிறைய பேர் வீடு விட்டு போக நேரம் இருக்காது. ஆனால் வந்து நல்ல சாரீஸாக செலக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்க கிட்ட வீடியோ காலில் நீங்கள் சூப்பராக சாரீ செலக்ட் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலுமே நீங்கள் வீடியோ கால்லேயே வாங்கிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம். காஞ்சிபுரத்துலேருந்து எங்களுக்கு 1 டேலேயே வந்துருச்சு. ஒரே ஆர்வமாக இருக்குது. சரி, நான் தான் பண்ணுவேன். இது யார் செலக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீயா நானா? உனக்கா எனக்கா? எனக்கு. உனக்கா? இல்லை, நீ செலக்ட் பண்ணது. நான் செலக்ட் பண்ணது. இங்கே பாருங்க, இது வந்து பூஜா தான் செலக்ட் பண்ணாங்க. ரெட்டு சார். ஆமாம், ரெட்டு சார். இது இந்த வருஷம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் சாரீ ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர். ரெட் கிரீன் பார்த்தா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது, சூப்பராக. துணி வந்து நம்ம வீடியோ காலில் பார்க்கறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னும் நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை காட்டிலும் கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பிரிச்சுருங்க ஃபுல்லாக. இது வந்து முந்தானின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பல்லுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படியே நல்லா இந்த டிசைன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளைன் ப்ளவுஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அதனால பிளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இல்லை போடவே எடுத்துருக்கணும். ஸோ பூஜாக்கு அப்படியே போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெட்டுங்க சொல்லுடா. ரெட்டுங்க. பாருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கா? ஒரு கலரும் இப்படி நம்ம போட்டு அங்கேயே அப்படி தானே நம்ம மேலே இப்படி போட்டு பார்த்து தானே செலக்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கு. இது வச்சு காட்டுமா? இது இந்த ரோ இதுவா? எப்படி ஈஸியாக வருது, சுலபமாக வருதான்னு பாருங்க. நல்லா இருக்கு, அருமையாக வருது பாருங்க. செமி சில்க் இல்லையா, அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ மெலிசா, நமக்கு கட்டுனா பெருசா புஃப்லாம் தெரியாது, அழகா உடம்போட ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. புடவை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா இருக்கு. அடுத்த புடவை பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டே பாரு, நீ ஆசைப்பட்ட புடவை தான் கையில் வந்துருக்குது பாரு. பூஜா ரொம்ப லக்கி கேர்ள். ஆமாம். ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. சரி போடுங்க, அடுத்த புடவை எடுப்போம். அடுத்தது உனக்கு தான் நினைக்கிறேன். என்ன பூஜா, உன் சாரீஸே வந்துன்னு இருக்குது. அதேதான். இங்கே பாருங்க, இது வந்து பூஜா செலக்ட் பண்ண சாரீ. எல்லோ. என்கிட்ட வந்து எல்லோ இருக்குது, அதனால பூஜா வந்து இதை செலக்ட் பண்ணி. எல்லோ இருக்கு. சரி, என்கிட்ட இல்லை இந்த இப்போ 3 பேரும் கட்டிப்போம். எங்கேயாவதுன்னா கேஜிஎஃப் போகும்போது கட்டிக்கலாம், திருவிழா அன்னைக்கு நல்லா இருக்கும். எல்லோ வித் ரெட் பார்டர். இதுலயே வந்து நல்ல இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மயில் வந்திருக்கு பாருறாமா. வேலும் மயிலும் துணை இல்லை, மயில் பாருங்க. மயில் வந்து எப்பயாவது நம்ம லைஃப்ல எப்படியாவது வந்துருது. இது பாருங்க, முந்தியா? இது முந்தி இல்லை, முந்தி தான். ஆமாம், முந்தி. ஏன்னா இது வந்து ரன்னிங்காக அப்படியே வந்திருக்குது. இது முந்தி. நல்லா ரெட்டுக்கும் எல்லோக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா அம்மன் மாதிரி இருக்க போகிறேன். ஆனால் எனக்கு இந்த கலர் செட் ஆகுமாமா? நல்லா இருக்கும். இப்போ போட்டு பார்த்துரும் பாரு, உனக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாரு. புடவை கண்ணில் பார்க்கறத விட கட்டி பார்த்தா மாம்பழ கலர் கைஸ், கரெக்டாக சொல்லணும் போனால். ஆமாம், அதில் வந்து டபுள் ஷேட் வருது. இங்கே பாருங்க, இது ரெட். இதுதான் ப்ளவுஸ். சொன்னல ஆரி ஒர்க் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு பிளெயின் ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம முந்திக்காக விட்டுருக்காங்க. இது அழகாக வந்து இந்த முடிச்சு போட்டுக்கலாம். சில்க் சாரீஸ் மாதிரி சூப்பராக.
சாரி ஃபுல்லாவே பாருங்க இந்த டிசைன் வருது, தெரியுதுங்களா? அழகான இந்த டிசைன்ஸ் வருது. ஆமாப்பா, டபுள் ஷேட்ப்பா. மேலே போடும்போது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடும் வருது, எல்லோவும் வருது. இங்கே பாருங்க, இந்த டிசைன் பாருங்க, இது நல்லா இருக்கு. இந்த பார்டர், சின்ன பார்டர். எப்படி செட் ஆகுதா? அருமையாக செட் ஆகுது. சூப்பராக செட் ஆகுது. நான் இது 1 ஃபீட் போட்டு பார்க்குமா? நான் மோஸ்ட்டாக 1 ஃபீட் தான் போடுவேன். ஸோ அது எப்படி எனக்கு செட் ஆகுது. நல்லா இருக்கே. இதுவும் நல்லா இருக்கு, நல்லா வருது கொள்றதுக்கு. இதுவும் உடம்போட ஒட்டிக்கும் போலயே, அந்த மாதிரி தான் இருக்கு. பஃப்னு தெரியாமல் இது பாருங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு எடுக்க முடியுது. நல்லா இருக்கு இந்த சாரியும். ட்ராப் பண்ணி போடுவோம். நல்லா இருக்கு. அடுத்த சாரி பார்க்கலாமா? ஸோ சஷ்டி விரதத்துக்கு எங்களுக்கு வந்து மயில் வந்துட்டாங்க. ஆமாம், மயில் இதில் உடம்பு பூராவே இருக்குது. சூப்பராக பார்க்குறது. இங்கே பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, குட்டி குட்டி மயில். நெக்ஸ்ட் யாருக்கு சொல்லுங்க? பார்க்கக்கூடாது. இதுவும் உனக்காக தான் இருக்கும். இல்லை, வர்ஷாக்கு. எனக்கு எடுத்த சாரி ஒன்று கூட இன்னும் வரல. அந்த பாக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் இருக்குது, இந்த கலர் இதுக்கும் இதுக்குமான காம்பினேஷன் செம்மையா இருக்கு. இந்த கலர் டேஸ்ட். வர்ஷாக்கு இல்லை, வர்ஷா உனக்கு இல்லை, வர்ஷா நானே எடுத்துக்கிறேன். வர்ஷா இந்த சாரியும் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. நல்லா இருக்குல்ல? கலரு பயங்கரமா இருக்கு. ஆமா, வாவ், வாடாமல்லி மம்மி. இது முந்தி. இது வந்து முந்தி. பிளவுஸ் வந்து அந்த பக்கம் தான் இருக்கு. முந்தியில நம்ம சுங்கு போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, சுங்கு இருக்கு. சுங்கு போட்டுக்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம சுங்கு போட்டுக்கலாம். இந்த கலருக்கும் இதுக்கும் நல்லா இருக்குல்ல காம்பினேஷன். கான்ட்ராஸ்டா இருக்குது ரெண்டுத்துக்கும். பாருங்க, உடம்பு ஃபுல்லா வந்து வந்திருக்கு. இந்த டிசைன் வந்திருக்கு. இது டிசைன். இது சாரி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குப்பா. இங்க பாருங்க, இதுதான் வந்து பிளவுஸ். முந்தி கலர்லயே தான் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. லைக் முந்தி மாதிரியே தான் இருக்கு பிளவுஸும். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. இதான் உள் பக்கம், இது மேல் பக்கம் தான். இவ்வளோ அழகா இருக்குல்ல? வர்ஷாக்கு கட்டினா ரொம்ப அழகா இருக்குமா உங்களுக்கு? எப்படி இருக்கு பாருங்க இந்த கலர். இதுதான் அம்மாவோட செயல்ங்க. 3 சாரீஸுமே என் மேலே தான் போட்டு பார்க்கணும், நான் கட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நான் ஏதாவது இப்போ கூட கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய சாரீஸ் வந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் என்ன சாரீஸ் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அம்மாவோட திங்ஸ், ஜஸ்ட் மாம் திங்ஸ். நல்லா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என்கிட்ட இந்த கலர்ல ஒரு சாரி இருக்கு ஆல்ரெடி, அதனால நாங்க வர்ஷா. ஆனா உன்னை விட வர்ஷாக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலரா இருக்கா இல்லையா? அவளுக்கு இந்த அவ ஸ்கின் டோனுக்கு இது நல்லா இருக்கும். சாரி கரெக்டா தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறா அவ. நல்லா இருக்கு. இது சாஃப்ட் வச்சு காட்டுங்க, இங்கேயே வச்சு காட்டுங்க. நல்ல சாஃப்டா சூப்பரா வருது, அருமையா வருது. இங்க பாருங்க, இதுவுமே நல்லா உடம்போட ஒட்டி அவ்வளோ அழகா உங்களுக்கு ட்ரேப் பண்ண வருது, தெரியுதுங்களா? நல்லா இருக்கு. அடுத்தது எனக்கு தான், ஏன்னா உனக்கு 2 சாரியும் வந்துச்சு, வர்ஷாக்கு சாரியும் வந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு தான். நான் இப்படி தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய எங்கிட்ட சில்க் சாரீஸ்லாம் இருக்குது,
அதனால நான் இப்படி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் உங்ககிட்ட சாரி கிடையாதுல்ல? ஆமாம் ஆமாம், லைக் இந்த ஃப்ளாரல் காம்பினேஷன். ஆமாம். இங்கே பாருங்க, நான் வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும், ஏன்னா இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமே வெயிட் கம்மியாக இருக்கிற சாரீஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி இது எல்லாமே வெயிட் கம்மியாக எடுத்ததால் இது பாருங்கள், இது நல்ல லைட் வெயிட் தான் இருக்குது. ஆனால் சாரீ சூப்பராக இருக்குது. பிடிச்சிருவோமா? வாவ், முந்தானி நல்லா இருக்கே. இது முந்தி நல்லா இருக்கா? இது மேல் பக்கம். இதுதான் ப்ளவுஸ். பார்த்துடலாமா? இதுதான் ப்ளவுஸு. தனியாகவே இருக்குது ப்ளவுஸ் இதில். கட் பண்ணியே கொடுத்துட்டாங்கப்பா. ஆமாம் ஆமாம். இதுவும் ப்ளைமா ப்ளவுஸ் சூப்பராக இருக்குமா? டபுள் ஷேட் மாதிரி தான் தெரியுது. ஆமாம், நல்லா இருக்குது ப்ளவுஸு. நல்லா நீங்கள் லென்த்து கை வச்சு போட்டிங்கன்னா ஆரி ஒர்க் கூட பண்ணலாம். இவ்வளோ தூரம் அந்த பார்டரே உங்களுக்கு வரும், அவ்வளோ அழகாக தெரியும். நல்லா இருக்கு. சரி, இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, எந்திரிச்சு நின்றுக்கோ. இதுவும் எனக்கு தானா? போட்டு பார்ப்போம். அடடா, இது பண்ணதுமே நீ ஒரு பொம்பளை பிள்ளையா லட்சணமா புடவையில அழகா இருக்கேனா? இதை பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. இது இப்படி எடுத்துட்டு வந்து போடுங்க, போட்டு காட்டுங்க. ஓ, அப்படியே பிளானு எடுத்துக்கலான்ட்டு. எனக்கு அழகா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம்ல. ஓகே ஓகே. எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும்னா அவசியம் கூட கிடையாது. மம்மி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் போதும், அவங்களே விடுங்க. பண்ணலாம். பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும் போதும். நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி சூப்பரா? நல்லா இருக்கு பூஜா. இந்த சாரீ பேர் என்ன? இதுவும் செமி சில்க் தான், பேட்டர்ன் வேற. ஓகே, இது வந்து ஃப்ளோரல் பேட்டர்னு, அது வந்து லைக் பட்டு சேலை போல இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த சாரீ பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. இதுதான் முந்தி. இங்கே பாருங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க, சுங்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே அழகாக இருக்குது. இந்த டிசைன்ஸு இது வித்தியாசமாக இருக்குது. இந்த பூவெல்லாம் நல்லா ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் அம்மா கிட்ட இல்லை. லைக் இந்த மாதிரி ஃப்ளோரல் சாரீ அம்மா கிட்ட கிடையாது. தடா, இதுவும் பூஜாக்கு தான். அது நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். பூஜா வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்களா? ஏன்னா அடுத்தது உனக்கு தானே திருமணம் பார்க்கணும், உங்ககிட்ட தான் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்க, செம்மையான ஒரு கலரில் பிங்க்கு. இதுவும் டபுள் ஷேட் கொடுக்குது பாருங்க, பிங்க்கு ப்ளஸ் ஆரஞ்சு. இது முந்தி. வாவ், நல்லா இருக்கே. நிறைய மரம் வளர்ந்துருக்குது பூஜா குட்டிக்கு. இது ஃபுல்லாக உடம்பு பூரா இப்படி தான் வருது, இப்படி ஒரே டிசைன்ஸு. ப்ளவுஸு தோ இருக்கு பாருங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வாவ், இதுலேயே ரன்னிங் வந்துருக்குது. இதுக்கு கட் பண்ணலை ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி இருக்குது. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கை நல்லா பார்டர் பாருங்க, இப்படி வச்சு பார்த்தோம்னா அழகா இருக்கும். வச்சு காட்டுமா? பார்டரே வச்சு காமிச்சிருயா? இப்படி வச்சு கட்டுனா செம்மையா இருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த கலரு? அந்த வீடியோ காலில் கலரை காட்டிலும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் உடம்பு ஃபுல்லாக இதுதான் வருது. நம்ம என்ன சாரீ கேட்டிருக்கோமோ அதே சேம் சாரீ ஃபோட்டோஸில் இருக்க மாதிரியே அப்படியே வந்திருக்கு. இப்போது பூஜாக்கு வாங்கின சாரியை அம்மா கட்டி காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எப்படி இருக்கு? இந்த மடிப்பு அப்படியே உட்காந்துருது பாருங்க. நல்லா இருக்கு மம்மி, உனக்கு அழகா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க. அட, அப்படியே கட்டுறேன் பாருங்க.
அவ்வளோதான் உங்களுக்கு சேலையே எங்கள் அம்மா உடுத்தி காட்டிட்டாங்க பாருங்க, எவ்வளோ சீக்கிரம். அவ்வளோதான். ப்ளூ சாரி மேலே ஒரு பிங்க் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மாக்கு இந்த சாரி. இதை எடுத்தோம்னா இதை அப்படியே சொருகிற வேண்டியது தான். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மம்மி, அழகாக இருக்கு, கலர் நல்லா இருக்கு. அப்போ எனக்கு தான் இது. எடுத்துக்கோ. ஓகே, சூப்பராக இருக்கு. பாருங்க, சாரிக்குள்ள ஒரு சாரி. காஞ்சிபுரம் லக்ஷ்யா சில்க்ஸ்க்கு சில்க் மார்க்கும் இருக்குது, இங்கே பாருங்கள் ஹேண்ட்லூம் மார்க்கும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் போய் இறங்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் புடவையை. அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை அப்படியே வாங்கிக்கலாம். வித்தின் 1 டேலே எனக்கு வந்துடுது, இமீடியட்டாக அவங்க டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ஹோல்சேல் ரேட்டில் போயிட்டு நிறைய துணிமணிகள் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து போய் லக்ஷ்யா சில்க்ஸில் எடுங்க. காஞ்சிபுரம் தான். ஏன்னா இப்போ நம்ம வர்றது வந்து தீபாவளி பண்டிகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி, குழுன்னு ஏகப்பட்ட துணி வந்து எடுப்பாங்க எல்லாருமே. கிஃப்ட் பண்ணுறதுக்காக கூட நிறைய எடுப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் சாரீஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காஞ்சிபுரம் லக்ஷ்யா சில்க்ஸில் சாரீ செலக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பட்டு அழகாக நீங்களும் சாரீஸ் கட்டி ஜொல்லிங்க உங்களோட பண்டிகைக்கு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ்லாம் பூஜாக்கு எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது, வர்ஷாக்கு எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பிரித்து மேலே போட்டே காமிச்சிருக்கோம். எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த கலர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கலர் ஹார்ட்டின் வழக்கமாக நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்க. பூஜா இது அம்மா கொடுத்துரு, இதை வர்ஷா கொடுத்துரு, இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க, சஜஷன்ஸ்லாம் கொடுங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.